எப்படி எதுலையாச்சும் ஏறுங்க போ எல்லாரும் வாங்க இருங்க வரச்சு எல்லாரும் பொறுமை பொறுமை சாமி பொறுமை கோயில காண போயிட்டு இதுல போனா அவங்க சமையல் சாப்பிடுறது இதுல நானும் அது ஃபோன் பேசினா நடந்துடுவேன். அழகா கையில் எடுத்துட்டு வந்தா அவ்வளவு பெறாது. எப்படி நொறுக்குதா எங்க இந்த வெறிது பாருங்க. கொலையில அடிக்க நடுல மாட்டிக்கிடுச்சு. அது எங்கிட்டு ஓடணும்னு தெரியல. தூக்கி போட்டுருங்க அந்த நேரத்துலலாம் தெருக்கி விட்டு அடிச்சாங்கள. நேரம் வந்து ஒரு ஏந்து இருந்துச்சுன்னா அவ்வளோதான். சாமி முடாங்க ஆமாங்க கோயில் மணியா கோயில் மணி அது வந்து எல்லாத்தையும் வீடியோ தான் எடுத்தேன். நான் எடுத்தேன். எவ்வளவு வெயிட் அவ்வளவு இதே அடிச்சு உடைச்சு இதே அடிச்சு அந்த சிலையில உடைச்சு போட்டு தூக்கி வச்சிருக்காங்க அந்த சிலைய. வாங்க போய் சாமி எடுப்போம். சிலைய பாருங்க. எல்லாமே சாமி இருந்த இடம் ஊனி வச்சது எல்லாம் இப்போ எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். கொண்டாடா வாங்கிட்டோம்ல அப்படியே நடந்து பேசிட்டே இருக்கணும். நீ கையில எடுத்துட்டு நான் போறேன். சண்டவாளத்துல ஓடலாம் கல்ல ஓட முடியாது. வீடியோ ஃபுல்லா இருக்கும். நான் மட்டும் வந்து மறந்துட்டேன். நல்லா இருக்கா? இங்க பாருங்க அந்த பையன்
செருப்பு நினைச்சேன். தங்கேஷ், நம்ம எந்த மலைக்கு வந்திருக்கோம்? மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம்? ஏன் யானைகளும் இருக்குன்னு நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். இப்போ தான் மான் பார்த்த மாதிரி சொன்னேன். ஆமாம் ஆமாம், மான் சவுண்டு காட்டுச்சு. ம், யானை இப்போ தான் உள்ளே போயிருக்கு காலைல ஒரு 6 மணிக்கு. எங்கே பார்த்தாலும் மாட்டு செய்யுது. அது என்ன சாணம் இருந்துச்சு? யானை சாணம். ம், யானை ஒரு மரத்தில் சுரண்டி எடுத்து யானை மரத்தை சொரிஞ்சு வச்சிருந்துச்சா, உரிச்சு வச்சு? பாறையில் துறிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆ, பாறையில் துறிஞ்சு வச்சிருந்துச்சு. தங்கேஷே, சொல்லு. சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தோமா? என்னது சாப்பாடு? ஆ, இதா தொங்கிட்டு வருது பின்னாடி. இங்கே இதா தொங்கிட்டு வருதா சாப்பிட்றது சாப்பாடு. இது நீ நம்மளா ரெடி பண்ணதா? ஆமாம், நம்ம ரெடி பண்ணது. ம், காலைல 4 மணிக்கு ரெடி பண்ணது. தண்ணி பாட்டில் கூட கொண்டு வரல. ஆ, ஓடையில் குடிச்சு வந்தோம். அது பேர் ஏதாவது இன்னொரு ஓடையை பார்த்து தண்ணி குடிப்போம். அதுக்கு பேர் ஆறு இல்லை? நம்ம பாசையில் ஓடை. ஓஹோ, ஆற்று வழி தானே சொல்லுவாங்க அதை. தங்கேஷ், சொல்லு. காட்டுக்குள்ளே யானை வந்து என்ன பண்ணுறது? காட்டுக்குள்ள யானை தான். யானை விட செல்ஃபி எடுக்கிறோம், இல்லைன்னா தெரிச்சு ஓடுறோம். ஓடுறது 4 பக்கம் ஓடுறோம். ஆ, ஃபோனை மட்டும் விட்டுறாம ஓடிடணும். டவர் கிடைக்கிற இடமா பார்த்து ஃபோன் அடிக்கணும். பரவாயில்ல, லொக்கேஷன் மாற்றி விட்றணுண்ணே. சைலண்ட் வைப்ரேட்டில் போட்டு வச்சுக்கணும் ஃபோனை. திடீர்னு நீ ஒரு இடத்துல ஒளிஞ்சிருப்ப, நான் ஃபோன் போடுவேன். சவுண்டு கட்டி யானை பின்னாடி ஒரு ஒப்பு வந்துருச்சுன்னா என்ன செய்வேன்? அது ஒரு ஒப்பு வைக்குமா? ஆமாம், ரொம்ப கேட்ட ஒரே ஒப்பு தான். குறுக்களும் உடஞ்சி போவா. நான் சிங்கதுரை மெதுவாக நடக்கிற மாதிரி இருக்கு. எது நெல்லிக்காய் மரமா? காட்டு நெல்லியா? ஆமாம், அப்படிதான். நெல்லிக்காய் மரம் காயிருக்கா இல்லை? ஆமாங்க, எல்லாம் அப்படிதாங்க இருக்குது, பச்சை பச்சை. கம்பு விட்டு காட்டுங்க. நான் வந்து ஏங்க ஃபாரஸ்ட்டில் வேலை பார்த்தாலே இப்படி தான். வேலை வாரு பாருங்க, பேக்கு கவர்மெண்ட்டில் கொடுத்த பேக்கை. ஐயோ, ரூபா வச்சு எட்ட தெரியுமா? ஏங்க கரெக்டாக வெட்டணுங்க. அருவா உருவுங்க. அவ்வளோதான். காலு பேக் வேண்டாமா? அதான் நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. ரொம்ப ரைட்டாக இருக்கும். ஏய், இதை பார்த்து எப்படி தெரியுமா? 7ஆம் அறிவில் இல்லை 7ஆம் அறிவில் சூர்யா கொண்டு வருவான் பார்த்து ஒரு கம்பு அப்படி இருக்கு. 7ஆம் அறிவில் சூர்யா கொண்டு வர அந்த மாதிரி ஒரு கம்பு அது மாதிரி இருக்கு. மலை ஏறும்போது கீழே விழுந்துடக்கூடாதுன்னா திருப்புக்காக ஊண்டி நடக்கிறது. இந்த ஒரு பாட்டு தத்தக்கா புத்தக்கா 4 கால் தானே நடக்கல 3 கால் அது மாதிரி இருக்கு உனக்கு. இவர் நடு என்னமோ செஞ்சுட்டு இருக்காரு இவர். இல்லை, இவர் நடுவில் போட்டு வெட்டிகிட்டு இருக்காரா பாதையை விடாமல். அங்கே வரும் நல்லா இருக்க எல்லா பிளேஸும் நல்லா நடக்க. அப்படியே நட. இதே டவர் கூட கிடையாது போல. வாட்ஸ்அப்பில் மெசேஜ்லாம் வருதப்பா. கரெக்டாக 9 மணிக்கு. 9 மணி. இன்னும் நம்ம இன்னும் போகணும். இன்னும் இப்போ 2ஆம் மலை தாண்டியிருக்கோம். மொத்தம் 7 மலை. 8ஆம் மலை கேரளா நமக்கு. என்ன மரம்னா நெல்லிக்காய் மரம். நெல்லிக்காய் மரம். காட்டுக்குள்ளே வந்து இப்படி மரத்தை வெட்டுறிய தப்பு இல்லை. காட்டுக்குள்ளே வாழ்றதுக்காக மரத்தை வெட்டலாம், வாழ்றதுக்காக மரத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியா? பேரில் தீ பற்ற வைக்கக்கூடாது. உயிர் காத்துக்கிறதுக்காக அந்த காட்டை பயன்படுத்தலாம். அதுக்கு தான் இயற்கை இருக்குது நம்ம கூட. ஆமாம் ஆமாம். இதுக்கு நிறைய ஆக்ட் இருக்குது. இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட், தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட், நிறைய மைண்ட் ஆக்ட். ஆமாம் ஆமாம். ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஃபாரஸ்டெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா யானைகள்லாம் எதுக்கு ஊருக்குள்ளே வருது? இங்கே சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை. இருக்கிறப்பெல்லாம் நம்மளே சாப்பிட்டு போயிடுறோண்ணே. ரொம்ப நாள் கழிச்சு வேர்வை வருது. நடக்கணும். லட்சக்கணக்கில் ஒருத்தர் இப்படி காற்றை சுவாசிக்க முடியாதுங்க. நல்ல காற்று, இயற்கையான ஒரு காற்று. ஒரு நேரம் பனிக்குள்ள நடக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் மூச்சோட கூட வரும். காற்று அப்படி, காற்றோட தன்மை காது ரெண்டுமா போங்க.
ஆத்துக்கு வந்தாச்சு. ஆற்றுக்கு வந்தாச்சு உன் பின்னாடி நானும் ஓடி வரணும். யானை சனிலே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருல. இல்லை யானை சனி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாரு. வைக்கிற மாதிரி ஐயரா தெரியாது, நீ தண்ணி குடிக்கிறாச்சு. கீழே விழுந்தா தண்ணிக்கிட்ட போனோன்னே. ம் பக்கத்துல பக்கம் மாதிரி தெரியுதுண்ணே, சீக்கிரத்தில் வந்த மாதிரி. ஆனால் முதல் வரும்போது என்னையா போய்கிட்டே இருக்குங்க இருக்கும். இங்கே வந்து நான் பார்வை தான் கிடங்கு இருக்குல்ல அந்த மலையில் ஏறுங்க ஏறுங்க. ஆல்ரெடி ஓடிட்டு தான் இருக்கு. லே அப்படியே வாங்கி அதை வியூ நான் ஏறிக்கிறேன். அப்படியே வாங்கி அதை காட்டு. தண்ணி எடுத்துட்டியா? இரும்பாய் அப்படி சொல்லலாம். ஸ்மெல் வருதான். குஞ்சு படுத்துறது என்ன மாதிரி பால் முத்திருச்சு. பால் முத்திரா ரொம்ப இறங்கிடும். வந்து பார்த்து சொல்லுவான் பாரு. எங்க எத்தனாம் மலைக்கு வந்திருக்கோம்? இதுதான் இப்போ தான் செகண்ட் மலை. செகண்ட் மலை ஏறி முடிக்க போகிறோம். ரைட்டு. அங்கே ஸ்பாட்டா ஸ்பாட்டா இல்லைங்க இலைய பிடிங்க வந்துருக்கலாம். போதுங்க. காய் இப்பதான் காய் இல்லை. அங்கே இன்னொரு சாப்பிட்ற இடம் இருக்கு, அதில் மாட்டி சாப்பிட்டு அவனை போயிட்டு இது சாப்பிட்டுட்டு அப்படி கொஞ்சம் பார்த்து கொட்டிக்கோ. மொத்தமாக கொட்டுறது போலாம், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு கை கழுவி தரேன். மொத்தமாக தட்டிட்டா தட்டு அப்படிடா. சாப்பிடியா உட்காந்தீங்கன்னா கால் வலிக்க ஆரம்பிச்சு நடக்கும்போது திரும்ப. அழகா சாப்பிட்டு தட்டதெல்லாம் வீடியோ எடுத்துட்டாரு. நீங்க நல்லா ஒட்டினுக்கோங்க பாருங்க. 3 பேர் நல்லா முதல்ல சாப்பிடுங்க, அப்போதான் அதுக்கப்புறம் நான் உடம்பு. நீ வீடியோ எடுக்கணும். கவுசில் உட்காந்து ஊற ஆயிடுச்சு. சோறு ஏன் இப்படி சாப்பிட்றாங்கன்னா, சாப்பாடை வந்து ஒரே கையில் உழப்பக்கூடாதுன்னா எல்லோரும் பகுந்து சாப்பிடக்கூடாது, எல்லாருக்கும் வேணும் அப்படின்றனால. தங்கேஷ் கண்ணில் ஏதோ ஒரு மரண பயம் தெரியுது. போதுமா? தொடர்ந்து நடக்கலாம். இந்த மலைக்கு தான் போகணும். இங்கே மழை தெரியுது. அப்படியே சாப்பாடு இருக்குல்ல நமக்கு, அதில் சாப்பிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம்.
இப்படி இருக்கு. அதெல்லாம் கரெக்டா இருக்கும். ஏன்னா இப்படி போடாதீங்கண்ணே. மண்ணு சரிஞ்சிருக்கோம். சாப்பிட்டு அங்கே பார்ல சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அங்கே போய் கிடப்பீங்க பாரு. உங்களுக்கு இடம் எப்படி கரெக்டாக காமிச்சிருக்கேன். அருமையா இருக்கியா காடு. இன்னும் மேலே இறங்க, இன்னும் அங்க இருந்து இன்னும் தெரியும். எல்லாம் தெரியும். ஊர் தெரியும்ண்ணா. நேற்று நைட்டு தான் வந்தீங்களோ? ஆமா. கறி வீடு உள்ள உருண்டுட்டே கீழே போயிடும். எவ்வளோ தெளிவாக பாதை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அது ஓட்ட பாதையா? விலங்கு இல்லாம பாதை இருக்காதா? அதான் சொல்றேன், விலங்கு இல்லாம பாதை எப்படி இருக்கும்? ரஞ்சித்தை கூட்டி இருந்தீங்கன்னா அழகா ஆடிட்டாது வருவான். பார்க்குற இந்த உயரமான மலைக்கு தான் போகிறோம், உச்சிக்கு. இப்போ நம்ம காட்டுக்குள்ள போகிறது பெரிய விஷயம் கிடையாது. 7, 8, 9 மணிக்கு நம்ம அந்த ஒரு வயர் லைனை வச்சு வந்தோமா, அந்த இடத்துல போகிறதான் பெரிய விஷயம். ஏன்னா வெளியே போயிடும் 5, 6 மணிக்கு. ஸோ நம்ம அந்த இடத்துல கிராஸ் பண்ணி வெளியில் போகிறது ரொம்ப சவால். என்ன பெரிய விஷயம் இப்போ தான் கரெக்டாக வந்துச்சு. வெளியே பாதை எங்கிட்ட ஒரு பாதை பாதை ஆத்துக்குள்ள இறங்கியாச்சு. அவங்களும் அப்படி கூடி வந்து இறங்கிட்டாங்க. பாறை என்ன அந்த கிடக்கணும்னா தண்ணி கடிச்சு வந்துருக்கீங்க. பாறை இங்கே அருமையா இருக்கு. தண்ணி, மலை, மண், காடு எல்லாமே இருக்கும். பாசம் பிடிச்சிருக்கு பாறை ஃபுல்லாக. இப்போ தான் நீர் வற்றிருக்குன்னு நினைக்கிறேன். பாதையே காணும். எங்க போறான் ஐயா சொன்னார்ல, ஏறுங்க இந்த ஏறுங்க. என்னங்க நாட்டு தந்துக்கிறதா நுழைஞ்சு நுழைஞ்சு போறீங்களே. ஃபாரஸ்ட்டுக்காரங்களுக்கே நம்ம தாங்க ரூட்டு சொல்லணும். தம்பி அடையாளப்படுத்துறாரு, திரும்ப வர்ற பாதையை தானே வந்துடலாம். எனக்கு ஏங்க அண்ணா வெயிட் வருவாங்க. அவ்வளோ தூரம் என்ன
முன்னாடி பார்த்துவாங்க கம்பல் அடிக்கும். எங்க மேவ எங்கங்க நடுல பாருங்க அந்த சைடு எடுத்து அந்த இது ரஞ்சித் நெட்டிக்கிளி நடக்கிற வீடியோ எடுங்க போகும்போதே சடக்குனீங்கன்னா கட்டாயிருவாங்க, நமக்கு தெரியாது. இதுக்கப்புறம் செருப்பு போடக்கூடாது, வெறுங்கால தான் நடக்கணும். எங்க அவரை பாருங்க. போலாம். படுக்குது கடை வந்தியா? முன்னாடி போற சாமி மரம் இருக்கான்னு வாக்கியா பாதையை பார்த்து நான் போயிட்டே இருக்கா. தங்கேஷ் போன வெட்டணும், தங்கேஷ் ஒண்ணு. ராஜேஷ் போன எடுக்கல வெட்டணும், இன்னும் போகணுமாப்பா? இருக்கும் ரயில் புழு. தங்க கார்த்தி போன பக்கத்துல எதுப்பத்தி வெட்டணும் கார்த்தி. இந்த கடவு முடியும்ல 2 மணிக்கு நடுவில் இந்த 3 விட்டோம். அந்த பேசிட்டே வந்தானே ஒரு பையன், அவன் கூட எங்க பேச முடியாதா இன்னைக்கு? யாரியா வரா அப்படியே எடுத்துட்டு கீழே இருந்துச்சு. என்ன செய்யுங்க வீடியோ போதும், அவங்க போயிடுவாங்க. அடுத்த வீட்டுக்கு தான் போகணும். திரும்பி வாங்க, சங்கடமா இருங்க. வீட்டுக்கு போனாங்க. போங்க நேரம் போங்க. பார்த்தீங்களா, கொஞ்சம் நேரம் தண்ணி அடிக்கல, எவ்வளோ தூரம் வந்துட்டாங்களே. இருங்க எடுத்துட்டேன். அந்த சைடுல மழை கம்மி. வாங்க வாங்க, 12 மணி ஆச்சு தாத்தா. தாத்தா 12 மணி ஆச்சு. வாங்க வாங்க வாங்க
வாடா விட்டு ஒரு வழியா ஆக்கி விட்டாங்க. நமக்கு தான் செய்யணும். புளியங்க அப்படியே பரவாயில்ல மேலே யாரு எப்படி சாஞ்சிருக்கணும் மரம்? என்னடா இப்போதான் சாச்சு விட்டுரு, இன்னைக்கு தான் இந்த சாராவத்தை இந்த சைடில் ஓடி வந்துட்டு இருக்கோம். வந்துச்சுன்னா ஓடுவோம். இல்லை இன்னைக்கு தான்டா. போயிட்டாங்க. இன்னும் தண்ணி தான் பார்த்தோம்.